ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் எம்ஆர்டியை யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு சூப்பரான அப்டேட். இந்த அப்டேட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது அடிக்கடி சிங்கப்பூர் எம்ஆர்டியை யூஸ் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க. சிங்கப்பூரில் எல்டிஏ இன்னைக்கு ஈவினிங் புதுசாக ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் எம்ஆர்டியில் சேவை தடங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அந்த வெப்சைட்டோட நேம் என்ன அப்படின்னா mytransport.sg/train status. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ட்ரெயினோட லேட்டஸ்ட் அப்டேட் எங்கெல்லாம் சேவை தடங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங் 6 மணிலேருந்து இந்த வெப்சைட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரெயின் டிலேயை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ½ an hour இருந்துச்சு அப்படின்னா அது ஆரஞ்சு ஸ்டேட்டஸ் ஆகும். ½ an hour மேல ட்ரெயின் டிலே ஆகும் அப்படின்னா எல்லோ ஸ்டேட்டஸ் ஆகும் பிரிக்கிறாங்க. ½ an hour இருந்துச்சு அப்படின்னா அது எம்ஆர்டி ஸ்டேஷன்ல மட்டும்தான் ஷோ ஆகும். வேற எங்கேயுமே சோசியல் மீடியால எதுலையுமே ஷோ ஆகாது. ட்ரெயின் டிலே ½ an hour மேலே இருக்கிற பட்சத்தில் சோசியல் மீடியா, எம்ஆர்டி ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே ஆஃபீஸர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை வச்சு நீங்கள் ட்ரெயினோட ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.